குடும்பங்கள் கொண்டாடும் சம்மர்ல உங்க பணத்தை சேவ் பண்ண இந்த 10 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போறோம். அதுக்கு சேவ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா உங்களுக்கு லிங்க் டிஎம் பண்றோம் அப்படிங்கிற ரீல்ஸை விட ரியாலிட்டில என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். சம்மர் சீசன் இந்த வார்த்தையை கேட்டாலே சந்திரமுகி பங்களா கேட்ட பார்த்த வடிவேல் மாதிரி பலருக்கும் பயமெட்டி பார்க்கும். அதுக்கு காரணம் வருஷா வருஷம் வெயிலோட தாக்கம் தங்கத்தோட விலை மாதிரி அளவில்லாம ஏறிக்கிட்டே போறதுதான். ஆனா இன்னொரு பக்கம் தர்பூசணி, மோரு, இளநீர், கரும்பு ஜூஸ், ரோஸ் மில்க், சம்மர் ஹாலிடே, சம்மர் ஷாப்பிங், ஃபேமிலி டூர்னு சம்மரை விரும்பவும் பல காரணங்கள் இருக்கு. இப்படி சம்மரை லவ் பண்ணவும் பிரேக்கப் பண்ணவும் அடுத்தடுத்து பாயிண்ட்ஸ் சொன்னாலும் சம்மர் பலரை சம்பவம் பண்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் ஈபி பில். சிவாஜி படத்துல சூப்பர் ஸ்டார் கரண்ட்ல கை வச்சா அடிச்சு தூக்குற ஷாக்கை விட சம்மர் டைம்ல வர ஈபி பில் பாக்குறப்போ வரும் பாருங்க ஒரு ஷாக்கு. இந்த வீடியோல சம்மர் டைம்ல உங்க வீட்டு ஈபி பில்ல கம்மி பண்றதுக்கு 10 அருமையான டிப்ஸ் சொல்ல போறேன். வாழ்க்கையில பல சிச்சுவேஷன்ல நாம வடிவேல் டயலாக் யூஸ் பண்ணுவோம். ஆனா சம்மர்ல எல்லாரும் ஒன்னா சொல்றது, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. சத்தியமா அடிக்கிற வெயிலுக்கு 12ஆம் நம்பர் வரைக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ற ஃபேன் கிடைச்சா சென்னை மேட்ச் டிக்கெட் மாதிரி ஓபன் பண்ண அடுத்த செகண்டே எல்லாம் காலி ஆயிடும். ஆனா நம்ம வீட்ல மேக்ஸிமம் ஸ்பீடே 5 தான். பகல் நேரங்கள்ல ஃபேன் ஸ்பீட 3ல வைங்க. நைட்ல தூங்கும் போது மட்டும் மேக்ஸிமம் ஸ்பீட் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு மின்சாரத்தை நம்ம சேமிக்கலாம். சம்மர்னாலே ஏசிக்கு டிமாண்ட் அதிகம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்க கூட திடீர்னு ஆபீஸ் மேல ரொம்ப அக்கறை வந்த மாதிரி ஏசிக்காகவே ஆபீஸ் போகணும்னு சொல்லுவாங்க. ஊர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் ஏசி விளம்பரமா இருக்கும். சரி, உன்னை வாங்கி போடுவோன்னு இஎம்ஐல காசு கட்டியாச்சும் உங்க வீட்ல ஏசி வாங்கியிருக்கீங்கன்னா இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வெயில் தாங்கலன்னு 16 டிகிரி 17 டிகிரின்னு ஏசில கூலிங் அதிகமா வச்சா புது வெள்ளை மழை பாட்டுல வர மாதிரி நல்ல சில்லா தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி டபுள் ரேட்ல ஈபி பில்லாவும் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு 24லயே ஏசியை போட்டு ஃபேனையும் ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டீங்கன்னா சில்னஸ் ஸ்ப்ரெட் ஆகும், செலவையும் குறைக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற டியூப் லைட்ஸ், குண்டு பல்பு இல்ல மற்ற லைட்ஸ்க்கு பதிலா சம்மர் மட்டும் இல்லாம பொதுவாகவே எல்இடி பல்ப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா 5 மடங்கு கரண்ட்டை சேமிக்கலாம். சில வீடுகள்ல பகல் நேரத்திலேயே சூரிய வெளிச்சத்து கூட நீ வேணா சண்டைக்கு வாடான்னு ஸ்பேரிங் போடுற மாதிரியே வீடு முழுக்க லைட்டையும் போட்டு வச்சிருப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணி ஜன்னல் வாசக்கதவை ஓபன் பண்ணி வைங்க. இயற்கையான வெளிச்சத்தினால உங்க ஈபி பில் நிச்சயமா குறையும். ஒரே வீட்ல தலை ஃபேன், தளபதி ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன், உலகநாயகன் ஃபேன் பலர் இருக்கிற மாதிரி சில வீடுகள்ல சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன், பேட்டரி ஃபேன் எல்லாமே ஒரே நேரத்துல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்மர்ல சீலிங் ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணினா போதும். டேபிள் ஃபேன்க்கெல்லாம் அதிக மின்சாரம் தேவைப்படுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல நம்ம வீட்ல அதிகமா வாங்குற திட்டு ஒண்ணு இருக்கு. ரூமை விட்டு வெளியே வந்தா ஃபேன் ஆஃப் பண்ண மாட்டியா, பாத்ரூம் போனா லைட் ஆஃப் பண்ண மாட்டியா, ஃப்ரிட்ஜ் டோரை அப்படியே ஓபன் பண்ணி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் ஒரு டிசிப்ளினா ஃபாலோ பண்ணி யூஸ் இல்லாத நேரத்துல ஆஃப் பண்றது நம்ம பணத்துக்கு ரொம்ப நல்லது. புதுசா இந்த சம்மர் டைம்ல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசிலாம் வாங்க போறீங்களா? 5 ஸ்டார் ரேட்டிங்ல வாங்குங்க. 1000-2000 கூட இருந்தாலும் நம்ம ஈபி பில் சேவ் பண்ண போறதே அதுதான். சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் நமக்கு மெசேஜே வரலனாலும் அதை சும்மாவாச்சும் ஓபன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லைனாலும் சம்மர்ல அடிக்கடி அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அந்த ஜில் காத்துக்காக இப்படி பண்ணீங்கன்னா கூலிங் வெளியேறி மோட்டார் அதிகமா வேலை செய்யும், கரண்ட்டும் அதிகமா எடுத்துக்கும். வெளியே இருக்கிற ஹீட் வீட்டுக்குள்ள வரதால தான் நமக்கு எரியுதடி மாலா ஃபேனை போடு, ஏசியை போடுன்னு சொல்ல தோணுது. அதை குறைக்க ஜன்னல் கதவுகள் கிட்ட கர்டைன்ஸ் அண்ட் விண்டோ ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரூம் கொஞ்சம் சில்லா இருக்கும். இந்த டைம்ல ஏசி, ஃபேன் ஃபுல்லா வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபைனலா அதிகம் நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், ஏசி எல்லாம் சரியான கண்டிஷன்ல இல்லைன்னா அதை உடனே சர்வீஸ் பண்ணிடுங்க. அது மின் கட்டணத்தை குறைக்க மிக மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணா இந்த சம்மர்ல உங்க ஈபி பில் போன சம்மரை விட 20-30% குறையும். இல்ல எனக்கு இன்னும் குறைக்கணும் அப்படின்னா சம்மர் லீவ்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. 100% ஈபி பில் சேவ் பண்ணலாம். நீங்க உங்க வீட்ல என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.